ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கீரை கடையல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் போட்டு 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த பருப்பில் 2 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு 6 வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை, இது வந்து பண்ணைக்கீரைங்க. இது குக்கரில் போட்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. அடுப்பு மேலே வச்சு 4 இல்லை ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. அதிலே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு 5 விசில் வந்துச்சு. 5 விசில் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்துச்சு. இதில் ஒரு கொட்டை புளி போட்டு ஒரு நிமிஷம் ஊற வச்சு நம்ம பருப்பு சட்டியில் கொட்டி நல்லா மைய கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா மைய கடைஞ்சி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கணும். இதை நம்ம கீரை கடையில் எடுத்து கொட்டிக்கோங்க. இப்போ சூப்பரான கீரை கடையல் ரெடி. இது சாதம், இட்லி, தோசை, களி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, பாய்.